இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாய் திரு அவை புனித லோயலா இன்னாசியாரின் பெருவிழாவை கொண்டாடுகிறது. யார் இந்த லோயலா இன்னாசியார்? ஒரு காலத்தில் போர் வீரராக இருந்தவர் கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொண்டு ஒரு புனிதராகவும் திரு அவையில் இயேசு சபையை தோற்றுவித்தவராகவும் விளங்குகிறார். லோயலா இன்னாசியாரின் வாழ்க்கையிலிருந்து நாம் 3 முக்கிய பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். முதலாவதாக, மனம் திரும்புவதற்காக இதயத்தை திறந்து வைத்திருக்க வேண்டும். லோயலா இன்னாசியார் வாழ்வில் அவர் போர் வீரராக இருந்தார். குண்டு அடிபட்ட போது அவர் மருத்துவமனையில் வேறு எந்த புத்தகமும் படிக்காத இயலாததால் புனிதர்களின் வாழ்க்கை வரலாறை வாசிக்க தொடங்கினார். அப்படி வாசிக்க தொடங்கும் போதுதான் அவருக்கு ஒரு மனமாற்றம் ஏற்பட்டது. ஏன் அவர்களே புனிதராகும் போது நான் ஒரு புனிதராக முடியாதா என்று அவர் நினைத்தார். அந்த கேள்வி அவரை தூண்டி இன்று திரு அவையில் ஒரு மிகவும் மகத்தான புனிதராகவும் அவர் திகழ்ந்து வருகிறார். இரண்டாவதாக, லோயலா இன்னாசியரை போல நாம் செயலில் ஆர்வமாக இருக்க வேண்டும். பொதுவாக நாம் பேசுவதில் மட்டும்தான் இருக்கிறோம், செயல்களில் காட்டுவதில்லை. ஆங்கிலத்தில் அழகாக கூறுவார்கள், பிரீச் வாட் யூ பிராக்டிஸ். நாம் செய்வதை தான் பிரசங்கமாக கொடுக்க வேண்டும். லோயலா இன்னாசியார் அவருக்கு பள்ளிக்கூடத்தில் படிக்க வரும் மாணவர்களுக்கு எதுவும் இல்லை என்றால் கட்டிடத்தையே முடக்கி விடுங்கள், அந்த பணத்தை வைத்து மாணவர்களை படிக்க வையுங்கள் என்று கூறுவார். அந்த அளவுக்கு லோயலா இன்னாசியார் செயலில் காட்டினார். மூன்றாவதாக, லோயலா இன்னாசியார் பொதுவாக லத்தீன் மொழியில் இவ்வாறு கூறுவார், ஆத் மெஜோரம் தை குளோரியம், அதாவது எல்லாவற்றையும் கடவுளின் அதிமிகு மகிமைக்காக செய்யுங்கள் என்று கூறுவார். 1 கொரிந்தியர் 10:31 இவ்வாறு பவுலடிகளார் கூறுவார், நீங்கள் எது செய்தாலும் அது கடவுளின் மகத்துவத்துக்காக செய்யுங்கள் என்று கூறுகிறார். லோயலா இன்னாசியாரும் அதேதான் தன் வாழ்வில் செய்து காட்டினார். நம்முடைய அன்றாட வாழ்விலும் நாமும் லோயலா இன்னாசியாரை போல மனம் திரும்புவதற்காக காத்திருக்க வேண்டும். மனம் திரும்புதல் எப்போது வேணாலும் நடக்கலாம். இரண்டாவதாக, லோயலா இன்னாசியாரை போல நாம் செயல்களில் காட்ட வேண்டும். லோயலா இன்னாசியார் அதிகமாக அன்னை மரியாள் மீது அதிக பற்று கொண்டிருந்தார். அன்னை மரியாள் மீது பற்று கொள்ளும் ஒவ்வொருவரும் திரு அவையில் புனிதராக மாறுகிறார்கள். நாமும் அன்னை மரியாள் மீது பற்று கொள்வோம், லோயலா இன்னாசியாரை போல பெரும் புனிதராக மாறுவோம். ஆமென்.